பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில தாங்க இப்ப நம்மளுடைய பேசு தமிழா பேசு குழு இருக்கு. இந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள். நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு, ராசிபுரம், சேந்தமங்கலம் மற்றும் சங்ககிரி. இந்த பாராளுமன்ற தொகுதிகள்லாம் எப்படி மக்களோட மனநிலை இருக்கு, மக்கள் இந்த முறை யாருக்கு வாய்ப்பளிக்க போறாங்க போன்ற விஷயங்கள்லாம் மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பேசலாம். எல்லா பெண்களுக்கும் தானே 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிதான் சொன்னானுங்க. மரியாதை எல்லாம் பேசல போடுப்பா. நான் பயப்படல, நீ போடு, தைரியம் வந்தா நீ போடுதல. மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது. இவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய எம்பி பேர் உங்களுக்கு தெரியுமா? பேரு தெரியாதுங்களே, எங்கேயோ ஞாபகப்பட்ட மாதிரி இருக்குதுங்க. யாருன்னே எனக்கு சத்தியமா தெரியலப்பா. ஏபி சின்ராஸ் பேரு எம்பி யாருன்னு எங்களுக்கு தெரியல. ராஜேஷ்குமார் பேர் ராஜேஷ்னா தெரியல. தெரியாது. ஏகேபி சின்ராஸ். அவருடைய செயல்பாடுகள் எப்படின்னா இருக்கு? ஆரம்பத்தில் இருந்ததோட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிறப்பா இருந்தது. ஆனா எப்படின்னா மைனஸ்ல தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு சரி, அவர் பார்த்ததா ஒருத்தர் கூட சொல்லவும் முடியாது. இப்படி ஒன்றும் சரியில்லைங்க. செயல்படுறாரு, ஆனா திருப்திகரமா கிடையாது. ஜெயிச்ச அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்தார், அதோட அவ்வளவுதான். அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாருன்னு கூட தெரியல. அவர்லாம் எலெக்ஷன் அப்ப பார்த்தா அவர் பார்க்கல. அவங்க கார்ல போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பக்கம் எதுவும் வர்றதில்ல. ஆளை பார்த்ததே இல்ல. 3 வருஷம் திமுக ஆட்சி எப்படின்னா இருக்கு? திமுக வச்சோட ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் மட்டமா தாங்க இருக்குது. இந்த ஆட்சி எனக்கு தெரியலன்னு தான் தோணுது. நான் என்னங்க இருந்து இலவசம்லாம் வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டாம், பஸ் பாஸ், இந்த ஃப்ரீ பஸ் எதுவுமே வேண்டாம். விலைவாசி குறைச்சி இந்த கரண்ட் பில்ல குறைங்கப்பா. இது பண்ணா போதும். வேற எதாவது பேசணுமா சொல்லுங்க, பேசலாம். நீங்க போடுறதுக்கு ரெடி நான் நல்லாவே பேசுவேன். எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே மக்களுக்கு செய்யவே இல்லை. அதிமுக செஞ்சதுல மோர் தென் 60% லிஸ்ட் பண்ணி இன்னைக்கு சாராயத்து மூலம் வருமானத்தை மட்டும் அவங்க போய் பெருக்கிக்கிட்டு ஜனங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யல. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. திருப்திகரமா இல்ல. நம்மளை பொறுத்தவரை பரவாயில்ல. விலைவாசி எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? நீங்க அந்த லேப்டாப் கேன்சல் படுத்துறாங்க. மேரேஜ் ஆன பெண்களுக்கு தாலி இது. திமுக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயத்துல கேன்சல் பண்ண சொல்லலாம். எம்பி சரி, எம்எல்ஏவும் சரி, ஜெயிச்ச இன்னைக்கு நன்றி தெரிவிக்கிறது ஒரு நாள் வந்தாங்க, அதோட அவ்வளவுதான். மத்தபடி இன்னமும் எங்களோட எம்எல்ஏட செயல்பாடு இன்னும் எதுவுமே கிடையாது. எம்எல்ஏ பேர் என்ன? ராமலிங்கம்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் அவரை நான் பாக்கல. ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. என்ன போய் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. விலைவாசி எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. 30 ரூபாய்க்கு பாக்கெட் வித்துட்டு இருக்காங்க, அதுவே வாங்குறது யோசிக்கிறாங்க. இல்ல அரிசி விலை ஏறி போச்சு, காய்கறி விலை ஏறி போச்சு. நாங்க கேட்கவே இல்லையே, ஏன் இப்படி விலை ஏத்துறீங்க? அதெல்லாம் ஏத்தாம இருந்தாலே எங்களுக்கு அதுவே போதும். உங்களை நாங்க ஃப்ரீயா 1000 ரூபாயும் கேட்கல, ஃப்ரீ பஸ்ஸும் கேட்கல. நாங்க கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களே ஃப்ரீயா போறீங்க, உங்களுக்கு என்ன நாங்க மரியாதை தரணும், ஏறினா ஏறி ஏறாட்டி போ. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. நாங்க கேட்டோமா? எங்க பார்த்தாலும் பறிச்சு போட்டுருப்பாங்க. ஆட்சி முடிய போகுது, அவ்வளவு. அடுத்த வருஷம் 26 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. ஆனா இன்னும் முழுசா முடிக்கல பாருங்க. 50-50 தான். அவங்க ஃபுல்லா செயல்பட முடியல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ரொம்ப ஸ்லோ. எந்த வேலையும் போனா காசு வாங்க நடக்கிறது இல்ல. நான் என்னோட ஒரு ரேஷன் கார்டோட இன்சில் மாத்துறதுக்கு 1000 மாத்த முடியல. திமுகவோட செயல்பாடு கம்மியா தான் இருக்கு. ஆனா விளம்பரம் அவங்க தேடிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த அரசியல்வாதி சிறப்பா செயல்படுறாருன்னா நீங்க யாரை சொல்லுவீங்க? 4 வருஷமா எடப்பாடி ஆட்சி நல்லா இருந்ததுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அப்புறம் அந்த திமுக எல்லாம் சரியா இல்லைங்க. டாக்டர் பாரிவேந்தர் ஐயா நிறைய மக்கள் நலத்திட்ட உதவிகள் நிறைய செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல செஞ்சிருக்காரு. புதுசா வரணுங்க, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற இது வரணும். எடப்பாடி பழனிசாமி அவரு நல்லா பண்ணுவாரு. இதுல சொல்ல போனா எல்லாருமே காமன் தான் நம்ம சொல்ல முடியும். யாருமே இல்லைங்க. யாரு தான் செயல்பட, எல்லாம் கொள்ளடிச்சுட்டு தான் போறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல இந்த அரசியல்வாதி நல்லா செயல்படுறாரு, யங்ஸ்டருக்குலாம் கொஞ்சம் ஓகேவா இருக்காருன்னா யாரை சொல்லுவீங்க? அந்த அளவுக்கு இன்னொரு ஆட்சி அமையலன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஃபுல்பில் பண்ற அளவுக்கு யாருமே என்ன சொல்றாங்க, அது எனக்கு சரியா தெரியல. எடப்பாடி தான் சொல்லுவோம். அவர் நல்லா பண்ணாருங்க. அவர் ஓரளவுக்கு செஞ்சாரு. ஸ்டாலின் அதை கண்டுக்கிறதே இல்லை. ஸ்டாலின் தான் பஸ் ஃப்ரீ, மக்களுக்கு மாசம் 1000 ரூபாய் இது பண்ணிக்கிறாரு. எல்லாமே நல்லா தான் பண்றாரு. முக ஸ்டாலின் சொல்லலாம். அப்படி யாரும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியலங்க. இதுமே ஊழல் நடக்குது. இப்போ இருக்கிற யாருமே நிலைமை சரியில்லைங்க. இந்த பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு கிடைச்சதா? கிடைக்கலைங்க. கிடைக்கிறதுக்கு 1000 ரூபாய் எங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. எனக்கு வரலப்பா. 2 மாசம் வந்துருச்சு, போன மாசம் வரல. இல்லங்க கிடைக்கல, எங்களுக்கு எல்லாம் கொடுக்கலைங்க, வரவும் இல்ல. எங்களுக்கு பணம் 1000 வரல. என் குடும்ப அட்டைக்கே வரல, என்ன வாங்கவே இல்லை. வரல. இல்லங்க கிடைக்கல. 3 மாசம் கிடைக்கல, அதுக்கப்புறம் கிடைச்சது. எங்க அம்மாக்கு கிடைக்கல. இல்ல சாமி, அதுதான் கிடைக்கல. இல்லைங்க. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வரல. எங்களுக்கு அக்காவுக்கும் அதே மாதிரி வரல. எல்லாம் கூலி வேலை தான். எல்லாம் எதுவுமே இல்ல, ஆனா காசு வரல. ஏன்னு கேட்டீங்களா? ஏன்னு என்னத்த போய் கேப்ப? எந்த காசு கொடுக்குறாங்க? கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கல. நாங்களாம் காய்கறி வித்து தான் சோறு திங்கிறோம். ரோட்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம். காரங்களை எல்லாம் கேட்டுட்டோம், கொடுக்க
மாட்டேன்ட்டாங்க, இல்லன்ட்டாங்க. பென்ஷன் ஏதாவது வாங்குறீங்களா? எந்த ஒரு கன்றாவதி இல்ல. எங்களுக்கெல்லாம் ஒரு பைசா கூட கவர்மெண்ட் காசுன்னு நாங்களாம் வாங்கல. 5000 10,000 கொடுங்க, உங்களுக்கு நாங்க பணம் எழுதி போடுறோம். நாங்க எங்க கிட்ட 10,000 ரூபாய் இல்ல, நாங்களும் போடலன்ட்டோம். எங்களுக்கு வேண்டாம், நாங்க உழைச்சு தின்னுக்கிறோம். எங்க கிட்ட 10,000 ரூபாய் கேட்டா எங்க இருந்து கொடுக்கறது? ஏன்னு கேட்டா நான் வந்து ஐடி கட்டினேன். வீடு கட்டும்போது லோன் வாங்க சொன்னா ஐடி கட்டினாதான் லோனுங்கிறாங்க. கடைசி நீ ஐடி கட்டிட்ட, நீ வசதியானவனு 1000 ரூபாய் தரல. ஏன் புடிச்ச என்ன கவர்மெண்ட் வேலை பியூனா தான் இருக்கிறாரு. பியூன் வேலைக்கு என்ன சம்பளம் வந்துட போகுது கேட்டா கவர்மெண்ட் சம்பளங்கிறீங்க. அது பியூன் சம்பளம் வாங்கி அவர் பாதி காசு டாஸ்மாக்கு திருப்பி, முக்காவாசி இல்ல முழு காசு டாஸ்மாக்கே கொடுத்துறாரு. ஆரம்பத்துல வந்து எல்லா பெண்களுக்கும் தானே 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படிதான் சொன்னானுங்க. மரியாதை எல்லாம் பேசல, போடுப்பா, ஒன்னும் பிரச்சனை, நான் பயப்படல, நீ போடு, தைரியம் வந்தா நீ போடு. இதுல மரியாதை எல்லாம் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை கொடுக்க முடியும். ஓகேவா? இலவசம் வேண்டாம்பா யாருக்குமே. இப்ப வர போற எலெக்ஷன்லயாச்சும் தயவு செய்து இலவசம் தரேன்னு சொல்லாம இருந்தா போதும். கேட்கல, எங்க போய் கேட்கறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆட்டா இருக்கிறதுனால இல்லைன்ட்டாங்க. யாரையும் எதுவும் கேட்க முடியாது, கேட்டாலும் கிடைக்காது. தாலுகா ஆஃபீஸ் எல்லாம் பார்க்கறாங்க, பார்த்தவனு கிடைக்கல. நாங்க ஏடிஎம்ஏ கட்சிக்கிறதுனால வரல பணம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எனக்குமே ஃபர்ஸ்ட் 3 மாசம் கிடைக்கலைங்கும் போது கஷ்டமா தான் இருந்து. கஷ்டமா இருக்குன்னா எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைச்சிருக்கா நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஆனா வந்து பக்கத்துல இருக்கவங்க அவங்க வந்து உனக்கு வந்ததா அப்படின்னா உனக்கு வரலையா அப்படின்னு கேட்கும்போது சின்ன ஒரு இது வந்தது. தெருவா வந்து பூ விற்கிறாங்க 10 ரூபாய்க்கு. எங்க அப்பா ரொம்ப முடியாத, கால்லாம் வந்து ஊனப்பட்டவர். எங்களுக்கெல்லாம் வரல, ஒரே அட்ரஸ்ல இருக்கனால வரல. கேட்டா என்னங்கிறாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க பேத்திகள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு 1000 ரூபாய் தராங்க பாரு, அதுவும் கொடுத்துருக்காங்க. நான் கேட்டு பார்த்து அழிச்சிட்டோம். போய் எங்க சுத்துறது கௌரவமா சொல்லிட்டாங்க. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் தரேன், சக்கரை கார்டு கொடுக்கணும். எங்க பிள்ளைங்களுக்கும் வரல, என் பேத்திங்களுக்கும் வரல. எனக்கு 1000 ரூபாய் ரேஷன் கார்டில் கணக்கு காமிக்குதான், அதனால தர மாட்டேங்கிறாங்க. நாங்க ஏன் கிடைக்கலன்னு கேட்கல, நாங்க எழுதியும் போடல. அதுவும் கிடைக்கலைங்க. 60 வயசானா தர்றாங்க இல்லைங்க. அதுக்கு போய் சொன்னேன், தலைவீரை பார்த்துட்டு 50 வயசு தான் உனக்கு ஆகுது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நானும் போய் பார்த்துட்டு கம்முன்னு அடங்கிட்டு எத்தனை மட்டும் நடக்கிறது அப்படின்ட்டு. வயசு பிள்ளைங்களுக்கு எல்லாம் தர்றாங்க, எனக்கு 50 வயசுன்ட்டாங்க. எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு பூராத்துக்குமே கொடுக்குறேன்னு தான் சொன்னாங்க. ஆனா மறுபடியும் கொடுக்கும்போது ஓஏபி காசு வாங்குறவங்களுக்கு, இந்த இது விடோ காசு வாங்குறவங்களுக்கெல்லாம் இல்லைன்ட்டாங்க. ஆட்சி எப்படியோ அப்படிதான் அங்கே நடக்குது. நாங்கெல்லாம் ஓஏபி காசு வாங்குறதுனால எங்களுக்கெல்லாம் வர்றதில்லை, நாங்கள் அதை கண்டுக்கிறது இல்லை. மாமனார்லாம் வந்து இலைய எடுத்து தெருவா கொண்டு போய் அந்த இலைய வித்துட்டு தான் வந்து அந்த காய்கறி வாங்கி வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றவங்களே. எனக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு வந்திருக்கலாமே, நான்லாம் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த எம்பி எலெக்ஷன் வருது இல்லையா, உங்களுக்கு மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா, இல்ல இந்த 2 பேருமே வேணாமா? எங்களுக்கு பொது நிலையா 2 பேரும் வேணாங்க, சென்ட்ரல்ல இருந்தா போதுங்க. பிஜேபி தான் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து காய்கறி கடைக்காரன்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு யூபிஐ கோடு வந்து வேர்ல்டு லெவல்ல இந்தியாவோட இது வந்து டாலர் எவ்வளவுன்னு கூட பேங்க்ல டிரான்சாக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு மோடியோட ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்குது. இது மென்மேலும் தொடரணும். இந்தியாவோட ராணுவ பலம், கட்டமைப்பு எல்லாமே மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. புதுசா வரக்கூடிய ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் வந்து பெரும்பாலான கருத்து வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு ஆதரவா தான் இருக்கும். 2 பேருமே வேற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். மேலே எப்படியோ அதை அவங்க பார்த்துட்டு போறாங்க. இங்கே முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாக்குறீங்க. 2 பேரும் ரொம்ப ஒஸ்ட் தான். இருந்தாலும் மோடி பரவாயில்லன்னு சொல்றாங்க. ராகுல் காந்தி வந்தா இன்னும் உருப்படாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா காங்கிரஸ் டிஎம்கே வந்து நாடே உருப்படாது. இந்த எம்பி எலெக்ஷனுக்கு உங்களுக்கு மோடி மீண்டு வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ராகுல் காந்தி வரணுமா, இல்ல இந்த 2 பேருமே வேணாமா? சொல்றது மோடி ஓகே, ஒன்றும் பிரச்சனை, நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவரு தான் சொத்து சேர்த்துறதுன்னு சொல்றாங்க, ஃபேமிலி கிடையாது. ராகுல் வந்து வரணும். சொல்ல முடியாது. எங்களுக்கு ராகுல் காந்தி தான் வேணும், மோடி வேண்டாம். ராகுல் காந்தி நல்லது. கண்டிப்பா மோடி வரணும். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.